ஹாய், நமஸ்காரம். நம்ம இருக்க பிஸியில் எங்கள் வெளியே போயிட்டோம், எக்ஸசைஸ் பண்ணலை, இன்றைக்கி வேலை அதிகமாக இருந்துச்சு, எக்ஸசைஸ் பண்ணலன்னு நிறைய காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்படி நம்ம ஜிம்முக்கு போய் பார்க்குக்கு போய் தான் பண்ணல. கிடைக்கிற இடத்துல முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு புஷ்அப் பண்ணிங்கனாவே ஓரளவுக்கு உங்கள் பாடி நல்லதாக மெயின்டைன் பண்ண முடியும். செகண்ட் நீங்கள் என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் டயட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ நீங்கள் நார்மலாக ஹேண்ட் ரொட்டேஷன் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கிட்டு புஷ்அப் உள்ள பண்ணிங்கனாவே ஓரளவுக்கு, அதாவது எதுவுமே இல்லாததுக்கு எதையாச்சும் நீங்கள் கட்டாயம் பண்ணுங்கள். சுற்றி ரொட்டேஷன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நீ ஃபுல்லாக சிங்கிள் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸோ பேக்கில் ஸ்ட்ரெச்சஸ் சும்மா கடமையேன்னு பண்ணாமல் இப்போ இப்படி காலை ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் 20 செகண்ட்ஸ் ஆச்சு நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். நீங்கள் கையை ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா அதை ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜம்பிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நல்லா உங்கள் பாடி ஃபிட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு ஜிம்முக்கு போகணுமோ பார்க்குக்கு போகணுமோன்ற எந்த அவசியமுமே இல்லை. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் பெட்ரூம்லேயோ பால்கனியோ இதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். மெயின் 3 விஷயம்: புஷ்அப், புல்லப்ஸ் அண்ட் டபுள் பார். ஸோ டபுள் பார் புல்லப்ஸுக்கு கூட உங்களுக்கு ஆங்கிள் தேவை, புஷ்அப்க்கு ஒரு தரையே இருந்தால் போதும். ஸோ அந்த புஷ்அப்பை நம்ம ப்ராப்பராக பண்ணாவே நம்ம ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம். ஸோ உங்கள் ஷோல்டர் அளவுக்கு உங்கள் கையை வச்சுக்கிட்டு பொறுமையாக ஃபுல்லாகவே ஸோ நல்லா ஹேண்ட் கீழே போயிட்டு மேலே வர வரையும் நீட்டாக. ஸோ எவ்வளோ கவுண்ட் போகுது நீங்கள் பண்ணலாம். மினிமம் 10லேருந்து அட்லீஸ்ட் 30 to 40 நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போதே நீங்கள் அப்பர் பாடியை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் செகண்ட் திங், சிட்டப்ஸ்க்கும் எதுக்குமே நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த பொசிஷன் வச்சுக்கலாம், எந்த பொசிஷன் வச்சுக்கலாம். முடியாதவங்க எதனா ஒரு ஆங்கிலையோ ஹோல்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டார்ட் புஷ்அப் எல்லாம் உட்காந்து எழுந்து ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இல்லாமல் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்ம காரணம் தேடுறதுக்கு நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ இது பண்ணலாம். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா பிளாங்க் பார்த்தீங்கன்னா இதுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை. ஸோ பில்டப் பண்ணி இந்த 2 ஹேண்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 minute வரையும் பண்ணும்போது உங்கள் கோர் நல்லா இதுவாகும். எதுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை. டைமரோ இல்லைன்னா நீங்கள் மைண்ட் கவுண்டோ பண்ணிக்கலாம். ஸோ பிளாங்க் பார்த்தோம். அடுத்தது பிரிட்ஜிங். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் வயிற்று பகுதி, அதாவது உங்கள் கோர் நல்லாவே ஆக்டிவ் ஆகும். ஸோ பிரிட்ஜிங்க்கும் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு பிரிட்ஜிங் நீங்கள் கட்டி இது பிளாங்கை விட கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். ஒரு 30 to 60 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோப்ரா போஸ்.
இதுவும் உங்கள் கோர்க்காக தான் கோடா. ஸோ நீங்கள் இப்போ எடுத்துட்டு இதெல்லாம் கிராட்டில் பண்ணுறோம். நீங்கள் ஒரு மேட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ உங்கள் பேக் வந்து அந்த கோரும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்ராசனம் செய்வாங்க. நீங்கள் நமக்குள்ளே நிறைய பேருக்கு இது ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா டைஜஸ்டர் ப்ராப்ளம். ஏன்னா நிறைய ஹோட்டலில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், செரிக்கிறது தான் இல்லை. ஸோ இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் நம்ம உட்காரும்போது நமக்கு டைஜஸ்டிவ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் சூரிய ஒளி நம்ம மேலே படணும். ஏன்னா நம்ம நிறைய பேர் ஏசி விட்டே வெளியே வருது. ஸோ எந்த அளவுக்கு உங்கள் மேலே சூரியன் அது காலம்பர ஒரு 8-8:30 முடிஞ்ச அளவுக்கு வாங்கிடுங்க. அதுக்கு மேலே கண்டிப்பாக ஆஃபீஸ் போகிறோம். உச்சி வெயிலில் இன்றைக்கி இருக்க வெப்பத்துக்கு நம்ம பண்ணவும் முடியாது. இப்போ பேசிக் சூரிய ஒளி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்றைக்கி பார்த்திங்கன்னா யாருக்கு எடுத்தாலும் விட்டமின் டி ப்ராப்ளம் இருக்குதுன்றாங்க. அது வந்து இன்னும் ப்ரூஃப் ஆகல. நம்ம கழுத்தில் வெயில் படணுமா, நம்ம பேக் சென்டரில் படணுமான்றது அதை யோசிக்காமல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெயில் வாங்கணும். நம்மளுக்கு ஸ்கின் டிசீஸும் கொஞ்சம் ப்ராப்ளம் அவாய்ட் ஆகும். ஸோ இது வந்து வஜ்ராசனம் சொல்லியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை போஸ். ஸோ எதுக்காக இந்த வீடியோட பர்பஸ் மெயின் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு நிறைய பேர் ஜிம்முக்கு போக டைம் இல்லை, நிறைய சாக் தான் தேடிட்டு இருக்கோம். ஸோ இதில் நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் டயட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணவே திரும்ப சொல்கிறேன். என்ன தான் பண்ணாலும் டயட் தான் ரொம்ப மஸ்ட்டு. எவ்வளோ நம்ம காசை வச்சுருந்தாலும் சேமிப்பு தான் முக்கியன்ற மாதிரி, எவ்வளோ நம்ம உடம்பு ஏற்றினாலும் டயட்டு தான் முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃபுட் டிசிப்ளின் இருக்கணும். எதையுமே சாப்பிட வேணாம்னு சொல்கிறேன், அளவாக சாப்பிடுங்க. உங்களுக்கு எது அலர்ஜிக்கோ அதை கட்டாயம் விட்டுருங்க. ஸோ இது பட்டர்ஃப்ளை போஸ். ஸோ நம்ம வந்து நல்லா நம்ம காஃப் மசில் தோட இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த வீடியோவோட டோட்டல் கவுண்டே பார்த்தீங்கன்னா, வீடியோவோட நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன இடத்துலாலே ஃபஸ்ட்டு காலையில் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எங்கே வெயில் படுதோ அந்த வெயிலில் நல்லா அவங்க மேலே வெயில் படுறதுல நல்லா பிடிங்க இந்த மாதிரி. ஸோ பிடிக்கணும், நல்லா மூச்சு இறக்கணும். மூச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும். அது வந்து நம்ம பண்ண கொஞ்சம் நம்மளுக்கு டியூரேஷன் அதிகமாகும். பட் எவ்வளோ டியூரேஷன் ஆனாலும் அந்த மூச்சு இறக்கிற வரையும் நம்ம பண்ணோம். ஸோ நம்மளால் முடியல, பிபி அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு எதுனா அது ஓவராக பண்ண முடியும். பட் நீங்கள் வெயில் கடம்பு வரும்போது உடல் வியர்வை கடியணும். ஸோ நம்ம மார்னிங் டியூட்டிஸ் முடிச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்துடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹிப் ஸ்ட்ரெச் பண்ணுறவங்க சரி. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸில் பார்த்திங்கன்னா ஜிம்மில் பண்ணாலும் யோகாவில் பண்ணாலும் நம்மளுக்கு ஈஸியாக பண்ணலாம். செல்லும் வச்சுக்கிறோம். எவ்வளோ தொடங்க பொறுமையாக இன்னேல் எக்ஸலில் ரொம்ப மெயின் பண்ணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 3 கோர்னர்ஸ். இது வச்சுக்கோங்க. இது சில பேருக்கு பேக் பெயின் வரும். எந்த ஒரு எக்ஸசைஸு நம்மளுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தால் விட்டுட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் முடிஞ்சளவுக்கு பண்ண பாருங்கள். அதுக்கு மேலேயும் அது வந்து அந்த பார்ட்டை மட்டும் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபிசிஷியன், ஃபிசியோதெரபிஸ்ட், மாஸ்டர் எது இருந்தாலும் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இந்த 3 கோர்னர்ஸ். ஸோ இப்போ நான் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஜிம்முக்கு போகணும், பார்க்குக்கு போகணுன்றதே தேவையில்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் சீட். நம்ம இதனால எதுவும் ஃபார்வேர்ட் பண்ணோம். இந்த பேக் ஸ்டிச் எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள். எதுவுமே ஒரு நாளில் வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ஸோ எல்லா ஒரு பிஸி ஷெடியூல்லையும் உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட் 15 இயர்ஸ் மேலே பசங்களுக்கும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்பில்டாகவே எப்படி வந்து 3 வேளையில் ஒரு வேளை நம்ம ஸ்கிப் பண்ணால் கூட 2 வேளை சாப்பிட்றோமோ எக்ஸசைஸும் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 5 days பண்ணுங்கள். இது எல்லாத்தோடையும் மிக மிக முக்கியமானது மெடிடேஷன். இதை பற்றி ரொம்ப நம்ம ஒருத்தர் ஒரு இது கொடுத்துருக்காங்க. பட் என்னோட பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஒரு 20 minutes 10 minutes 5 minutes ஃபஸ்ட்டு காமாக வைங்க. உங்களை காமாக வச்சிங்கன்னா தான் நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப அந்த பொறுமை வரும். எனக்கு எல்லாமே நிறைய பேர்கிட்ட இருக்குது, பட் யார்கிட்டையுமே பொறுமை இல்லை. ஏன்னா எல்லாருமே மைண்டில் அவ்வளோ வந்து நம்ம ஃபுல்லாக வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு பொறுமை வேணும்னா ஆல்ரெடி நம்ம மைண்டில் ஒரு விஷயம் இன்ஜெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அடுத்தவங்க நார்மலாக பேசுகிறதே நம்மளுக்கு எரிஞ்செறிஞ்சு தான் விழும். ஸோ அப்படின்னும் போது நம்ம எவ்வளோ நம்மளை காமாக வச்சுக்கிறோமோ ஃபஸ்ட்டு மற்றவங்களுக்குள்ள நம்ம ஹாப்பியாக இருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ கோபம் தவிர்க்கிறீங்களோ அதாவது எதுக்கு வரணுமோ அதுக்கு தான் வரணும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே எரிஞ்செறிஞ்சு விழுறது, ஒரு நார்மலாக சத்தமாக பேசிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் தேடுங்க. இது வந்து சித்தர்கள் சொல்லுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கோ ஒரு பர்பஸ்க்கு வந்துருக்கோம். அப்போது நம்ம வந்து கொஞ்சம் அமைதியாக நம்ம உட்காந்து மெடிடேஷனும் போடுவோம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட் வருதோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்படி தான் உட்காரணும் அப்படி தான் உட்காரணும்லாம் இல்லை, முதல்ல உட்காருங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது பாசிட்டிவ் முத்ரா இந்த மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை எனக்கு இது கம்ஃபர்ட்னால் நீங்கள் எப்படியும் வச்சுக்கலாம். இனிஷியலில் மட்டும் கொஞ்சம் எப்படி வேணாலும் உட்காந்துட்டு போக 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 நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கணும். ஸோ பர்பஸ் அதுதான் உங்களுக்கு நல்ல இது இருக்கும். ஸோ இப்படி வச்சுட்டு ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாம். யாரை நினைப்பீங்க எதை நினச்சி தியானம் பண்ணலாம் ஒன்றுமே இல்லை. மூச்சு மட்டும் ப்ராப்பராக பொறுமையாக நம்ம இன்னேல் எக்ஸேல் வந்து நம்ம பண்ணணும், அவ்வளோதான். வேறு போய்ட்டு சைலண்ட்டாக உட்காந்திங்கனாவே நீங்கள் அமைதியாக எழுதி. ஸோ மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து மினிமம் 5 minutes ஆச்சு உட்காருங்க, மேக்ஸிமம் 20 to 30 minutes அவங்க டைம் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ மெடிடேஷன் முடித்தோடனே திருப்பி ரன்னிங் அவுட் ஆஃப் த டைம் அப்படின்னு ஓடாமல் பொறுமையாக இன்றைக்கி டே என்னென்னு பிளான் பண்ணுங்க. இன்றைக்கி எது எதெல்லாம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும், எது எதெல்லாம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டே முடிச்சிடலான்றதை பொறுமையாக லைஃப்பை லீட் பண்ணுங்கள். நம்ம வந்து 60 வயசில் சாதிக்கிறோமா 50 வயசில் சாதிக்கிறோமான்றது விட எவ்வளோ நாள், ஏன்னா நம்ம இந்த பூமியில் இருக்கணும்னா நம்மளுக்கு இந்த உடம்பு கண்டிப்பாக தேவை. இந்த உடம்பை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோமோ நிறைய விஷயங்கள் செய்யலாம். 40 வயசில் ஜெயிக்கலாம், 45 வயசில் ஜெயிக்கலாம், 50 வயசில் ஜெயிக்கலாம். பட் அதுக்காக இவ்வளோ டைம் இருக்குதுன்னு நம்ம அதை சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம். பட் இன்னும் வாழ்க்கை இருக்குது, நம்புங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் சில முக்கியமான விஷயங்களை பேசுவோம். நன்றி நண்பர்கள்.